அண்ணன் நிக்கிற பாத்துக்கு வரலன்னு சொல்றது குடிச்சிட்டானா கருப்பு சட்டை சாயந்தரத்துல 2 டைம் வந்து அவனை நோட் பண்ண அவன் யாருன்னு பாலாஜி கிட்ட கேட்டேன். அவன் குடிச்சிட்ட வாய் பொழுது உட்கார வச்சா அண்ணன் நிக்கிறாரு நீதி பாத்துக்கு வரணும் இன்னொரு வெட்ட வெட்டலாம்னா எப்பதான் தெரிஞ்சது கத்தி வேறல எல்லாம் வெட்டி போட்டு ஆனா இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல இவங்க எல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கணுமா எனக்கு ஒண்ணு சரியா புரியல. ஆனா இன்னைக்கு இந்த அரசு துறை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டுனா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நிகழ்வு நடக்குது, ஆனா சம்பவமே தெரியல. பெரியவங்க பேசுறத பத்தி நான் யோசிக்கல. ஆனா அந்த குழந்தைங்க வந்துட்டு பார்த்தாலும் எதுக்காக வந்திருக்காங்க? ஒரு தேசிய லீடர், அவங்க தேசிய லீடர். ஆனா தேசிய லீடருடைய நிகழ்வு இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தாங்கன்னா சம்பவம் நடந்தவங்க எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க. எப்படியாவது சம்பவம் நடந்த நிகழ்ச்சி யாருக்குமே தெரியாது, எப்படி இருந்திருக்கும்? அப்ப ஒரு தேசிய தலைவருக்கு என்ன பாதுகாப்பு? அவர் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவருங்க. சாதாரணமா கிடையாது. அவரு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கல்வி, சமத்துவம், சகோதரத்துவம். ஆனா நடந்திருக்கா? இன்னைக்கு காவல்துறை வந்து பார்த்தோம்னா மதிக்கிறேன், இன்னைக்கு மதிக்கிறோம். ஆனா இந்த காவல்துறை வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்களா? இந்த குழந்தைகள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நிக்கணுமா தெரியல. ஆனா எங்க இருந்து என்ன எந்த சம்பவத்துக்கு ஐயா ஒரு நிமிஷம் என்ன சொல்லணும்னா இந்த மீடியாவில் நீங்க வந்து பண்ணுங்க. அப்ப நாங்க ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, உரிமைகள் பறிக்கப்பட்ட இந்த சமுதாய மக்களுக்காக புரட்சியாளர் பாபா சாஹிப் ஐயா அவர்கள் எழுதிய சட்டம் இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய தலைவர்கள் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சென்னையில வந்து அவங்க பண்ணிருந்தாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா பல தலைவர்கள் பண்ணியிருந்தாலும் கூட இன்னைக்கு சென்னையில வந்து பார்த்தோம்னா இந்த குழந்தைகளை தத்தெடுத்து அவங்க வந்துட்டு இலவச பாடசாலை, அந்த குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா கல்வி அறிவுக்காக வந்து பார்த்தோம்னா சட்டம் படிக்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா பண்ணிட்டு ஒருத்தருடைய அந்த கொள்கையை கொண்டு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஏன் அதை கொண்டு தெரியுமா? இந்த சமுதாய மக்கள் வந்து பார்த்தோம்னா எந்த விதத்திலையும் வந்து பார்த்தோம்னா வெளிப்படுத்தணும் ஒரே ஒரு காரணத்துக்காக பண்ணாங்க. ஏற்பட்ட ஒரு தலைவருக்கே இந்த பாதி பண்ணும் போது இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு? இந்த குழந்தைங்களும் வந்து பார்த்தோம்னா போராட்டம் நிற்கிறாங்க. எப்படி நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்க. இவங்க வயசு என்ன ஏன் யோசிக்கல? என்னங்க பார்த்தோம்னா அவ்வளவு பேர் ஒரு நிகழ்வு நடந்து போச்சு. மனசெல்லாம் வலிக்குது. அவங்க படிக்க வச்சாங்க. கல்வி உலகத்தில் அழியாத சொத்து. இந்த உலகத்தை யாரும் படிக்காத படிப்பு வந்து பார்த்தோம்னா புரட்சியாளர் படிச்சாரு. அவரு பேரை சொல்ல மாட்டாருங்க. பல கூட்டங்களில் அவரோட நானும் வந்துட்டு பார்த்தோம்னா சந்திச்சிருக்கோம். ஆனா அன்னைக்கு கூட அவர் ஐயா பேரை சொல்லவே. ஆனா இன்னைய காலகட்டத்துக்கு உங்களை உதாரண புருஷர்களாக வச்சிருக்கோம். நீங்களும் சிந்திக்கணும், இந்த மீடியாக்காரங்களும் சிந்திக்கணும். இந்த போராட்டம் கிடையாதுங்க. இந்த தலித் சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, உரிமைகள் பறிக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற ஒவ்வொரு தலைவருக்கும் இதுதான் நிலைமையா? காவல்துறையும் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் எதுவும் பண்ண மாட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, என்ன சம்பவம் நடச்சது பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? ஏங்க இந்த பிற்காலத்தில் இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? யாரு வழி நடத்துவா? இந்த வழி நடத்தக்கூடிய தகுதி உள்ள யாரு ஆளு? வழி நடத்தக்கூடிய ஒருத்தம் வந்துட்டு பார்த்தோம்னா இருக்கக்கூடாதா? இந்த இந்திய கண்டத்துல இருக்கக்கூடாதா? தவறா? இது நீங்க யோசிக்கல. நீங்க வீடியோ எடுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை வந்து பார்த்தோம்னா நிர்ணயிக்கக்கூடிய தகுதி என்ன போனோம்? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எவ்வளவு இந்த பெண்மணிகள் பாதிப்பட்டிருக்காங்க. அத்தனைக்கு போராட்டம்
ஆனா யாருமே அதை பத்தி எதுவும் இல்லையே. ஆனா இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியாம இத்தனை மீடியாக்கள் இத்தனை போட்டோக்கள் இருக்குன்னு இருக்கீங்க. சகோதரங்களை அதை பத்தி சிந்திக்கணுமே, யோசிக்கணுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலக அளவுல புரட்சியாளர் வந்து பார்த்தாங்கன்னா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா பார்த்தோம்னா அவ்வளவு அவமதிப்பு, அவ்வளவு வேதமான விஷயங்கள். இந்த சமுதாய மக்கள் மட்டும் தான் பாதிக்கிறாங்க. இந்த சமுதாய மக்கள் மட்டும் தான் பாதிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு 1948 சட்டத்தை எழுதும் போது யாருமே அதை பத்தி பேசல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க.